பேசுகிற திறனை மனுஷங்க கண்டுபிடிச்சாங்க. பேசுவதை அதுக்காக தான் மொழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. மொழியில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அதற்காக அனுபவங்களை சந்தித்து இப்போ நேர்மையாக வாழ்ந்து நேர்மைன்னா என்ன அப்படின்னு நேர்மையாக வாழ்ந்து நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் பல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாழ்க்கை அனுபவங்களை கொண்டது. ஒழுக்கம் என்கிற வார்த்தைக்கு வயது என்ன அப்படின்னா, அது மனித பரிணாம வளர்ச்சியிலிருந்து அவங்க எப்போ மனமனம் நோய் ஏற்பட்டு மனித உயிர்களாக மாறினார்களோ அதிலிருந்து இன்று வரை அந்த ஒழுக்கம் என்கிற அந்த வார்த்தைக்கு வயது, அதன் வயதே அவ்வளோ காலம் இருக்குது. அந்த மொழிக்கான வயது என்பது இப்போ மொழிக்கான வயதுங்கிறது என்னென்னா, இந்த மனித உயிர்களின் வயது தான் மொழிக்கான வரலாறு. ஏன்னா அவங்க மனமெனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுதே அப்போ அவங்க மொழியை கண்டுபிடிப்பதற்கான ஆரம்பம் என்பது அங்கே உருவாயிடுச்சு. மொழிங்கிறது முதல்ல சத்தம் போட்டிருப்பாங்க, சத்தத்தை மாற்றிருப்பாங்க, வித்தியாசமான ஒலிகளை எழுப்பியிருப்பாங்க. வித்தியாசமான ஒலிகளை எழுப்புவதில் முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள். மொழிகளில் சீர்திருத்தம், வித்தியாசமான ஒலிகளை எழுப்புவதில் மாற்றங்கள் செய்து அதை வார்த்தைகளாக மாற்றுவதற்காக காலங்காலம் அப்புறம் வார்த்தைகள் அதிலிருந்து பிறந்துச்சு. அப்புறம் வாழ்ந்து பார்த்து இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி பெயர் வைக்கலாம். குடும்பமாக வாழ்ந்தார்கள். குடும்பம் என்கிற பெயரை அதுக்கு நிறைய பேர் மாற்றி வச்சுருப்பாங்க. கடைசியில் குடும்பம்ங்கிற அப்போ அந்த குடும்பம் என்கிற அந்த வார்த்தைக்கு வயது என்பது என்னென்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. ஒரு மொழியின் வரலாறு என்பது மனித இனத்தின் வரலாறு தான் மொழியின் வரலாறு. அப்போ தமிழ் மொழி தான் முதல்ல தோன்றிய மொழி அப்படின்னா தமிழ் மொழியின் வரலாறே அது ஒரு மனித இனத்தின் வரலாறாக இருக்குது. ஏதோ 10,000 வருஷம் 2,000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 வருஷம் முந்தைய மொழி மூத்த மொழி அப்படி தமிழ் மொழின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. மனித இனத்துக்கு லட்சக்கணக்கான இப்போ 2 லட்சம் வருஷம் மனுஷ இனத்தின் வரலாறுன்னா மொழியும் அதானே. மனித உடலில் இருந்து வருகிற ஒலி தானே மொழிங்கிறது என்னது? மனித உடல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அந்த உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஒலி தான் மொழி அப்படின்னா அப்போது அது இந்த மனித உடலின் ஒரு பகுதி தானே. அப்போது அது மனித இனத்தின் வரலாறாகத்தானே ஒரு மொழியின் வரலாறு இருக்க முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் மொழியிலிருந்து தான் உலகத்தில் பிற மொழிகள் தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அந்த தமிழ் மொழியின் வரலாறை நீங்கள் எப்படி பார்க்கணும்? மனித இனத்தின் வரலாறாகத்தான் பார்க்க வேண்டும். இவங்க மொழிங்கிறத எப்படி பார்க்குறாங்க? அது ஏதோ இடையில ஒரு விபத்து போலுக்க, மொழி என்பது ஒரு விபத்து அப்படி அந்த மாதிரி அதற்கான முயற்சி, மொழியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி அது எப்போ மனித மனம் என்னும் நோய் ஏற்பட்டனால தான் நம்ம மனுஷங்களாக மாறணும். மனம் என்னும் நோய் எப்போ ஏற்பட்டுச்சோ அப்போவே இருந்து நாம் மொழியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி நமக்கு வந்துருச்சு. நம்ம மனித உயிர்களாக மாறுவதற்கான முயற்சி எப்போ நடந்ததோ அப்போவே மனித உயிர்களாக மாறும்போது நம்ம பேசுவதற்கு மொழி தேவை. அந்த மொழியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியும் அப்போவே நடந்துச்சு. அதனால் மொழியின் வரலாறு என்பது மனித இனத்தின் வரலாறாகத்தான் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தமிழ் மொழி என்பது மனித இனத்தின் மொழியாக பார்க்க வேண்டும். மனித இனத்தின் மொழி தமிழ் மொழி. மனித இனத்தின் மொழிக்கு ஒரு பெயர் வச்சா அதை தமிழ் மொழின்னு நம்ம சொல்லலாம். மனித இனத்தின் மொழி தமிழ். மனித உயிர்கள் பேசுகின்ற மிக பொருத்தமான மொழி தமிழ். அப்புறம்தான் அதிலிருந்து பிறந்த மொழிகள் தான் இந்த பிற மொழிகள் எல்லாமே. ரொம்ப சமீப காலமாக தான் இதெல்லாம் பிறந்திருக்கும். ஆரம்ப காலத்தில் எல்லாம் இந்த தமிழ் மொழி தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு நான் பெருசாக ஆராய்ச்சி எதுவும் பண்ணல.